முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்களை அவருடைய நகரத்துக்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூட அவர் வெளியேறுவதற்கான சில கால அவகாசங்களையும் தன்னுடைய தேவைகளையும் வெளிப்படுத்தி இருந்த தகவல்களும் இப்போது சமூக வலைத்தளங்களிலும் ஊடக பரப்பிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர் தொடர்பில் பார்க்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், தனக்கு இப்போது முறையான வீடு இல்லை. தனக்கு ஜனாதிபதிகளுக்காக வழங்கப்படுகின்ற வீடு வழங்கப்பட்ட போது அந்த வீட்டை முறையான அல்லது உரிய வகையிலான சில ஏற்பாடுகளை கூட செய்து கொடுக்கவில்லை. அதனை கூட தான் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து செய்திருந்தேன். அதற்கான நிதியை கூட அன்றைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனக்கு வழங்கவில்லை என்று கூறியதுடன் தனக்கு இப்போது என்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தன்னால் புதிய வீடு ஒன்று பார்ப்பதில் பெரும் சிரமம் இருப்பதாகவும் புதிய வீடுகள் தனக்கு வழங்குவதற்கு கூட பலரும் முன்வருகிறார்கள் இல்லை, என்னிடம் போதிய பண வசதி இல்லாமல் இருக்கின்றது, நான் 2 முறை புற்றுநோய் தாக்கத்துக்கு உள்ளாகி இருந்தேன், என்னால் சில விடயங்களை செய்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது, எனக்கு கால அவகாசம் தாருங்கள், அந்த கால அவகாச பகுதிக்கான பணத்தை கூட நான் அரசுக்கு செலுத்துகிறேன், என்னுடைய மகன் வந்தவுடன் இந்த வீட்டிலிருந்து சென்று விடுகிறேன் என்று அவருடைய புலம்பல் என்றுதான் கூற வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருப்பதான செய்திகள் ஊடக பரப்பில் பேசப்பட்டன. அவை தொடர்பில் முன்னுக்கு பின் விமர்சனங்களும் முன்வைப்பதற்கு அங்கு யாரும் குறையவில்லை. அந்த விமர்சனங்களையும் அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் இன்னும் பல விடயங்களையும் கூறுகின்றார். இந்தியாவில் சலுகைகள் இருக்கின்றது, ஏனைய நாடுகளில் சலுகைகள் இருக்கின்றது, நான் ஒரு ஊழலில் கூட ஈடுபடவில்லை, நான் ஒரு நல்ல ஜனாதிபதி என்று கூறுகின்றார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூறுகின்ற விடயம் இவ்வாறு இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்குத்தானே நீங்கள் தண்டனை வழங்குகிறீர்கள். மறைமுகமாக அவர் கூறுகிறார், மஹிந்த ராஜபக்சவை போன்று நான் இல்லை, அல்லது அவர் ஒரு வசனத்தை பாவித்திருக்கலாம், இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் யார் மீதும் நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்காதீர்கள் என்று. நான் ஊழலில் ஈடுபடவில்லை என்று கூறுகிறார் என்றால் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் ஊழலில் ஈடுபட்டது என்றுதான் அர்த்தம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இப்போது சந்திரிகாவினுடைய புலம்பல் எப்படி இருக்கின்ற போது அதற்கு ஜனாதிபதி அவர்களும் எதிர்வினையாற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த ஒரு சலுகைகளும் வழங்க முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறியிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. இது வயது முதிர்ச்சி அல்லது இயலாமையின் போது எல்லா மனிதர்களும் இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அல்லது அவர்களுக்கான ஒரு பரிவு அல்லது அவர்களுக்கான ஒரு அடைக்கலமாக கூட இந்த விடயம் பார்க்கப்படுகிறது.